வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் திருப்பதியில் அலமேலு மங்காபுரம்னு ஒன்று இருக்குது. அப்போது அந்த அலமேலு மங்கை தாயாரை வணங்கி இந்த உருண்டை மஞ்சள் அது ஒரு 108 வாங்கி அந்த புத்திரகாமேஸ்வரர் கோவிலுக்கு சென்று முறையாக பரிகாரம் செய்தால் ஹரிப்பாடு என்ற ஊர் இருக்கிறது, அதாவது கேரளாவில் இருக்கிறது. அது வந்து நாகம் சம்பந்தப்பட்ட கோவில். அந்த கோவிலில் உருளி கொண்டு போய் இந்த 6ஆம் இடம் வலுவிழந்து இருந்தால் அவர்களுக்கு எதிரிகள் அதிகமாவார்கள், அல்லது ஒரு துஷ்ட கிரகம் விரோதமான ஒரு கிரகம் இருந்தாலும் கட்டாயமாக அந்த இடத்துல 3வது நட்சத்திரத்துக்கு பேர் விபத்து தாரைன்னு பேர். விபத்து தாரை. அப்போ எல்லாருக்குமே 3வது நட்சத்திரத்தை நெருங்கும் போது, அதாவது கோச்சார சந்திரன் ஏதாவது ஒரு விதத்தில், நீதிமன்றம் என்றாலே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது. அதனால தான் கோர்ட்டில் வழக்காடுபவர்களே கருப்பு உடை உடுத்தி கொண்டிருப்பார்கள். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் மற்றும் ஜாதகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில ஜாதகம் குறித்து இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில பரிகாரம் பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார். நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனை இருக்கு. ஒருத்தங்களும் தங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக நிறைய கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சுட்டே வராங்க. இப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன மாதிரியான பரிகார முறைகள் இருக்கு, எந்த மாதிரி பரிகாரம் வேலை செய்யும், வேலை செய்யாது? ஏன்னா நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தப்பவே நீங்க நிறைய ஆடியோ காமிச்சிங்க என்கிட்ட. ஸோ அதுல நிறைய கிளைண்ட்ஸ் நீங்க கொடுத்த பரிகாரம் ரொம்ப நல்லா வேலை செஞ்சது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ எங்களுடைய நேயர்களுக்காகவும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரியான பரிகாரம் பண்ணுங்க, நிச்சயம் அது வேலை செய்யும். அந்த மாதிரி பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய பரிகாரங்கள் பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார். சோ முதல் விஷயமா இப்போ திருமண தடை தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. எவ்வளவு இடத்துல நாங்க பொண்ணு பார்க்க போனாலும் மாப்பிள்ளை பார்க்க போனாலும் எங்களுக்கு அமையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பினர்கள் இருக்காங்க. இந்த திருமண தடையை நீக்கணும் அப்படின்னா இதற்கு என்ன பரிகாரம் இருக்கு? முதலில் திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டதான்னு பார்க்கணும். திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம் வராத போது எந்த பரிகாரத்தை செய்தாலும் சரி வராது. இப்போ திருமண யோகம் ஜனன ஜாதகத்திலேயே இருக்கும். 5 வயசுல இப்போ கல்யாணம் ஆயிடுமா ஒரு குழந்தைக்கு? ஆகாது. அப்போ அந்த தசாபுக்தி வந்தாதான் அந்த ஜாதகத்தின் பலன் எடுபடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இவருக்கு தாமதமான திருமணமா, இல்லை நேரம் வந்து விட்டதா, சிறிய தடங்கள் இருக்கிறதா, அந்த தடங்களை சரி செய்வது தான் பரிகாரம். பொதுவாக திருமணம் தடை ஏற்பட்டவர்களுக்கு வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் திருப்பதியில் அலமேலு மங்காபுரம்னு ஒன்று இருக்குது. அப்போது அந்த அலமேலு மங்கை தாயாரை வணங்கி இந்த உருண்டை மஞ்சள் அது ஒரு 108 வாங்கி அந்த கோவிலில் வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கும்போது 100% திருமணம் நிச்சயம். தொடர்ந்து செய்யணுமா சார்? இல்லை, ஒரு முறை. இது நான் கண்கூடாக எல்லாருக்கும் சொல்லி அவர்களுக்கு திருமணம் நடந்ததை நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு சிலவங்களுக்கு இந்த குழந்தை பிரச்சனை இருக்கும். அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போவாங்க. குழந்தையின்மைக்காக பல வருஷமா மருந்து மாத்திரைகள் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தை சார்ந்த பிரச்சனை, குழந்தை பிறப்பதில் தாமதம் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் வேலை செய்யும்? அதாவது முதலில் ஜாதகத்தில் குழந்தை பிறப்பதற்கான அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். குழந்தை பிறப்பதற்கான அமைப்பே அந்த ஜாதகத்தில் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ பரிகாரம் செய்யும்போது இவருக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அதில் ஏதோ தடை இருக்குது. இதற்கு நல்ல பரிகாரம் என்னன்னா, புத்திர காமேஷ்டீஸ்வரர் என்று ஒரு கோவிலே இருக்குது.
எங்க இருக்கு? வேலூர் பக்கத்தில். அந்த புத்திரகாமேஸ்வரர் கோவிலுக்கு சென்று முறையாக பரிகாரம் செய்தால் 100% குழந்தை பிறக்கும். என்ன மாதிரியான பரிகாரம்? அதாவது அங்கே கோவில்லையே சில பரிகாரங்கள் முறையெல்லாம் இருக்கு. அல்லது ஹரிப்பாடு என்ற ஊர் இருக்கிறது, அதாவது கேரளாவில் இருக்கிறது. அது வந்து நாகம் சம்பந்தப்பட்ட கோவில். அந்த கோவிலில் உருளி கொண்டு போய் கவுக்கிறது, அதுபோல் பரிகார பூஜைகள்லாம் இருக்குது. அது கொல்லம் பக்கத்தில் இருக்குது, ஹரிப்பாடுன்னு பேர் இருக்குது. அந்த இடத்தில் போய் வேண்டுதலை வைத்தாலும் குழந்தை பிறந்ததை நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ அடுத்ததான் நிறைய பேர் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க, நல்ல வாழ்க்கை முறையில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பணம் அதிகமாக விரயமாகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு 2 தடவையாவது ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நோய் சார்ந்த பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் இதிலிருந்து நிவர்த்தி ஆக முடியும் சார்? அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் ஜென்ம வாசனைன்னு ஒரு வாசனை இருக்கு. ஜென்ம வாசனை அதாவது ஒவ்வொருத்தருடைய உடலுக்கும் தனித்தனியான வாசனைகள் உண்டு. இதுக்கு விஞ்ஞானபூர்வமாக ஒன்று பேசுவோம். இந்த வாசனையை வைத்து தான் நாய்கள் திருடர்களை பிடிக்கிறது. இந்த ஜென்ம வாசனை என்பது இந்த பிறவில் நீங்கள் பிறந்ததற்கான ஒரு விஷயம், ஐடென்டிட்டி. அதனால தான் நாயால் போய் ஒரு குறிப்பிட்ட நபரை பிடிக்க முடிகிறது. இந்த ஜென்ம வாசனையை நீக்குவதற்கான வழி என்ன? இதற்கு ரீசன் என்னன்னா, நாம் போடக்கூடிய ஆடைகளில் அந்த ஜென்ம வாசனை இருக்கும். பொதுவாகவே நாய்களே துணிகளை மோந்துட்டு தான் அந்த குறிப்பிட்ட நபரை பிடிக்கும். நாம் என்ன பண்ணோம்னா, நாம் உபயோகப்படுத்தின ஆடைகளை ஏழை எளியவருக்கு கொடுக்கும்போது நம்முடைய நோயானது விலகிடும். காரணம், இந்த நோய் என்பதே உடலுக்கு தான். உடல் என்பது என்ன? சட்டை. உயிருடைய சட்டை தானே உடல். அப்போது நம்முடைய உடையை பிறருக்கு, ஏழைகளுக்கு தானம் செய்யும் போது நம்மை பிடித்த கர்மா விலகிடும். ஸோ நம்மளுடைய பழைய ஆடைகளை கிளீன் பண்ணி மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கணும். தானமாக சனிக்கிழமைகளில் சனி ஹோரையில் கொடுப்பது நல்லது. நோய் சார்ந்த பிரச்சனை நோய் 6 மணியிலிருந்து 7 மணி காலையில் கொடுத்தால் கட்டாயமாக நோய் தீரும். இதை வந்து கிராமப்புறங்களில் துணி கொடுக்க பிணி போகும், இதுதான் வார்த்தை. துணி கொடுக்க பிணி போகும், நோய் தீரும். நோய் தீரும். இதுதான் சிறந்த முறை. ஓகே. இன்னும் ஒரு சில பேர் வந்து இந்த வேலை சார்ந்த பிரச்சனையில ரொம்ப குழப்பத்துல இருப்பாங்க. சரியான வேலை அமையாது, அவங்களுடைய திறமைக்கேத்த வேலையா அது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. இல்ல வேலையே இல்லை, வருமானமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில இருப்பாங்க. இந்த மாதிரி வேலை சார்ந்த விஷயங்கள், ஒரு மனசுக்கு பிடிச்ச வேலை, இல்லை நாங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு சம்பளத்துல ஒரு நல்ல வேலை வேணும், இந்த மாதிரி வேலை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம் வேலை செய்யும் சார்? அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே இந்த நபர் இந்த வேலைக்கு தான் சரியாவார்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது ஜாதகத்துல இருக்கும்ல சார், செய்வாருன்னு. உங்களுடைய குணாதிசயத்துக்கு ஏற்ற தொழிலை தேர்ந்தெடுப்பது தான் நல்லது. பொதுவாக மருத்துவர்கள், செவிலியர்கள்லாம் பொறுமை அதிகம் வேணும். புரியுது உங்களுக்கு? அந்த பொறுமை இல்லாத போது அந்த தொழிலில் முன்னுக்கு வர முடியாது. அதை முதலில் தீர்மானித்து கொள்ள வேண்டும். 2வது, நம்முடைய திறமை என்ன? இந்த திறமைக்கு அந்த இடத்தில் வழி இருக்கிறதா? இது எல்லாமே பார்க்காத சாதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு நபர் ஒரு பெரிய அதிகாரி ஆக வேண்டும் என்று நினைக்கும் போது அது கனவு காணலாமே தவிர அது உண்மையிலே நடக்காது. ரைட்டா? இது ஒரு பக்கம். 2வது, தசாபுக்திகள் சரியா இல்லாத போது, உங்களுடைய வேலையில் தொந்தரவு வரும். பொதுவாக வந்து 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம், இந்த 3 பாவங்களை வைத்து பார்க்கும் போதே ஒருவருடைய வருமானத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த வருமானத்தில் என்ன பிரச்சனை வருகிறது என்பதை கண்டுபிடிக்கணும்.
காலையில் எழுந்து ஒரு தட்டில் விளக்கை வைத்து கனி காண்றதுன்னு அதாவது கேரளாவில் ஒரு பழக்கம் இருக்குது. அதில் நடுவில் விளக்கு, அதை சுற்றி காசு, பணம், பூக்கள், பழங்கள், இது போல தினமும் அதை வைத்து ஒரு கண்ணாடி முன்னாடி வைக்கும்போது அதை பார்த்து விட்டு எழுந்தால் ஒரு காலமும் வறுமையே வராது. வாழ்க்கையில் குறைந்தபட்ச தேவை உங்களுக்கு கிடைச்சிரும். வீட்டிலே பண்ணிக்கலாம். இது வீட்டிலே பண்ணணும். டெய்லியே அதை பண்ணலாம். தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலை இது. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து தொழில் சார்ந்தாகட்டும் இல்ல குடும்ப ரீதியாகட்டும் நிறைய எதிரிகள் தொல்லை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். யாராவது கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இல்ல முன்னேறாங்க அப்படின்னு பார்க்கும்போதே அது இன்னும் ஒரு சிலவங்களுக்கு வந்து தாங்கிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யும் போது இதுல இருந்து நிவர்த்தி ஆக முடியும் சார்? இந்த எதிரி, ரோகம், நோய், இது எல்லாத்துக்குமே 6ஆம் பாவம் தான் முக்கியமானது. காரணம், எதிரி ஒரு நோய், நோயே எதிரி. அதே பாவம் தான் கடனுக்கும் சொல்றாங்க. நீங்க கடனை நோயாகவும் பார்க்கலாம், எதிரியாகவும் பார்க்கலாம். அப்போ அந்த 6ஆம் இடத்தை வைத்து தான் எதிரி, ரோகம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது. இந்த 6ஆம் இடம் வலுவிழந்து இருந்தா அவர்களுக்கு எதிரிகள் அதிகமாவார்கள். அல்லது ஒரு துஷ்ட கிரகம், விரோதமான ஒரு கிரகம் இருந்தாலும் கட்டாயமாக அந்த இடத்துல பிரச்சனை வரும். அப்போ இந்த விரோதிகள் செல்வதற்கு முதல்ல வீட்டுக்குள் காலணி எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. செப்பல் போட்டு உள்ள போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. இது வந்து இன்றைக்கு இல்லை, பழங்காலத்திலிருந்தே யாருமே அதை எடுத்துக்கொண்டு போக மாட்டாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு செப்பல் ஸ்டாண்டே வீட்டுக்குள்ள தானே சார் வச்சிருக்கோம். அதுதாங்க தவறு. இந்த காலனியோடு போகும்போது பலருடைய எதிர்மறை தாக்கங்களை நம்ம சுமந்துண்டு போகிறோம். அந்த சுமந்து கொண்டு போகக்கூடிய எதிர்மறை தாக்கங்கள் நமக்கு பிரச்சனையாக முடிகிறது. ஒன்று. ரெண்டாவது, சில நட்சத்திரங்கள் சில நட்சத்திரங்களோடு எப்போதுமே விரோதமாக தான் இருப்பாங்க. நட்பான நட்சத்திரம் உள்ளவர்கள் தான் நட்பாக இருப்பாங்க. சரி, இந்த எதிரி நட்சத்திரம் என்னென்ன காம்பினேஷன் சார்? இருங்க வரேன். இப்போ பொதுவாகவே 3வது நட்சத்திரத்துக்கு பேர் விபத்து தாரைன்னு பேர். விபத்து தாரை. அப்போ எல்லாருக்குமே 3வது நட்சத்திரத்தை நெருங்கும் போது, அதாவது கோச்சார சந்திரன், ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை வந்தே ஆகும். அந்த பிரச்சனை அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். அப்போ விரோத அர்கலான்னு சொல்றது. அதை அந்த விரோத அர்கலா இருந்தால் கட்டாயமாக விரோதிகள் வந்து கொண்டே இருப்பார்கள். புரியுதா உங்களுக்கு? இந்த விரோதிகளை ஒழிக்க வேண்டும் என்றால் 3ஆம் பிறை சந்திரனுடைய தரிசனம் வேணும். இந்த 3ஆம் பிறை சந்திரன் என்பது வளர்பிறையிலிருந்து 3ஆம் பிறை. அந்த 3ஆம் பிறை சந்திரனை அது ஒரு 5 நிமிஷம் பார்க்கறதே கஷ்டம். அந்த நேரத்தில் அந்த தரிசனம், சந்திர தரிசனம்னே போட்டிருக்கோம், சந்திர தரிசனம் செய்யும்போது கட்டாயமாக நாம் மற்றவர்களுக்கு கவர்ச்சியாக தெரிவோம். அதுபோல் கவர்ச்சியாக தெரிந்தாலே பாதி பிரச்சனைகள் வராது. இப்போ நம்ம பார்க்குறோம், சாதாரண சில பேரை பார்த்தா நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்குது. சில பேரை பார்த்தா வெறுப்பாக இருக்குது. புரியுதா? கவர்ச்சியாலேயே நம்மளுக்கு தலைவராக வந்தவர் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதிகமான அறிவோ ஆற்றலோ கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த முகத்தை பார்த்து கொண்டே இருக்கணும்னு ஒரு கவர்ச்சி கிடைக்கும். அதுதான் முக்கியமானது. 3ஆம் பிறை சந்திரனை பார்க்கும்போது விரோதங்கள் கட்டாயமாக குறைந்துவிடும். ஓகே, இந்த எதிரிகள் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அதுலேயே வந்து நிறைய பேர் வந்து இந்த கோர்ட் வழக்குகள்ல மாட்டிட்டு இருப்பாங்க. சொத்து சார்ந்த பிரச்சனையோ எதிரிகள் பிரச்சனையோ ஏதாவது ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு போயிட்டே இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். தொடர்ந்து நிலுவையிலே இருக்கும் அவங்க பிரச்சனை, அதுக்கு ஒரு முடிவே வராதா அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. இதற்கு என்ன பரிகாரம் இருக்கு? அது வந்து பொதுவாக கோர்ட்டு, நீதிமன்றம் என்றாலே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது. அதனால தான் கோர்ட்டில் வழக்காடுபவர்களே கருப்பு உடை உடுத்தி கொண்டிருப்பார்கள். ரெண்டாவது, சனி பகவான் உச்சமாகக்கூடிய இடமே கோர்ட்டு, அதாவது துலாம். நீங்கள் கோர்ட்லேயே பார்த்துருக்கலாம், ஒரு தராசு மாதிரி இருக்கும்.
கண்ணை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பதுமை, நீதி தேவதை. நீதி தேவதை. அப்போ கண்ணை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய தேவதைன்னா சனி பகவான் தான். காரணம், சனி பகவானுக்கே தர்ம கர்மாதிபதின்னு பேர் இருக்கு. காரணம், காலபுருஷனுக்கே அவர் 10ஆம் இடத்தின் அதிபதி, மகரம். அப்போ அவருடையது தர்மம், நீதி, பரிபாலனம்ன்றது தான் அவருடைய வார்த்தையை. அப்போ சனி பகவானுக்கு வேண்டிய வேலைகளை செய்தால் கட்டாயமாக நீதிமன்ற விஷயங்கள்லேருந்து வெகு சீக்கிரமாக விடுதலை அடையலாம், நல்ல விஷயம் கிடைக்கும். அதுக்கான ஒரு பரிகாரம் என்னன்னா, சனிக்கிழமை ஒரு இரும்பு வாளி, இரும்பு பாத்திரத்தில் நல்லெண்ணெயை ஊற்றி ஏழைகளுக்கு தானம் பண்ணு. தானம் பண்ணும்போது நம் முகத்தை அதில் பார்த்துவிட்டு அதை தானம் செய்யும்போது எந்த விதமான வழக்கு, சண்டைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். ஓகே. ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற கனவு இருக்கும், இல்லை இடம் இருக்கும், அதில் வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. வேலைகளை கூட ஆரம்பிச்சிருவாங்க, பாதியிலே நின்றுடும் அவங்களுடைய வேலையை, அதுக்கப்புறம் தொடங்கவே முடியாது. ஒருவேளை பேங்க் லோன் சாங்ஷன் ஆயிருக்காது, இல்லை கையில் இருக்கிற காசு வேற ஏதாவது விஷயத்துக்கு செலவாயிருக்கும். இப்படி பல தடைகள்ல இந்த சொந்த வீடு முயற்சி தொடர்ந்து வந்து நிலுவையிலே இருக்கும். இந்த சொந்த வீடு எங்களுக்கு அமையணும், இல்லை வாங்கணும், கட்டணும், இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம்? இதுக்கு 2 விதமான பரிகாரம் செய்யலாம். ஒன்று, தோரண விநாயகரை வழிபடுவது. சில கோவிலெலாம் போனீங்கன்னா தோரணம் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே விநாயகர் சன்னதி இருக்கும். அது பேர் தோரண விநாயகர்னே பேர். இதுக்கு நல்ல உதாரணம், திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் உள்ளே மூலஸ்தானத்திலேயே தோரண விநாயகர் இருக்கார். அல்லது சில நேரங்களில் கோவிலில் ஒரு சிறிய பெறை மாதிரி இருக்கும், அதில் ஒரு விநாயகர் வைக்கப்பட்டிருக்கும். அதை தொழுதாலும் வேண்டிக் கொண்டால் கட்டாயமாக நடக்கும். அல்லது இப்போ குடியிருக்கும் வீட்டின் ஏதாவது ஒரு முற்றத்தில் நெல் மணிகளை கொத்து, அதாவது நீங்கள் கேரள வீடுகளில் போனால் அதை பார்க்கலாம், ஒரு நெல் கதிர் அதை மாட்டி வைப்பார்கள், குருவிகள் வந்து அதை சாப்பிடும். இது போல செய்யும்போது உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு உண்மையை சொல்கிறேன், 100க்கு 99 பேருக்கு கேரளாவில் வாடகை வீட்டில் இருக்க மாட்டார்கள், சொந்த வீடு. பெரிய பெரிய வீடா இருக்கும். அவர்களுடைய வீட்டில் எல்லாத்துலேயுமே அந்த கொத்து மாட்டிருக்கும், குருவிகள் சாப்பிடக்கூடிய நெல்மணிகள். இது நான் அனுபவபூர்வமாக நான் விஷயங்களை பார்த்தேன். இப்போ வியாபாரம் சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். சின்ன சின்ன தொழில் பண்றவங்களாகட்டும், இல்லை பெரிய நிறுவனங்கள் வச்சிருக்கிறவங்களாகட்டும். ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸ் பெருசா வந்து ப்ராஃபிட் இருக்காது, ஒரு மாதிரி லாஸ்லேயே வந்து போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி வியாபாரம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரியாகணும், தொழிலில் வளர்ச்சி வரணும் அப்படின்னா அதற்கு என்ன பரிகாரம் இருக்கு சார்? பொதுவாக ஒரு பிஸ்கெட்டு, ஒரு பேக்கரி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணணும், அவங்க வியாபாரம் பண்ணக்கூடிய கேக்கு அல்லது ஏதாவது ஒரு பொருளை தராசின் ஒரு பாகத்தில் வைத்துவிட்டு இன்னொரு பாகத்தில் நாணயங்களை போடணும், காயின்ஸ். அதுக்கு சமமாக போட்டுவிட்டு அந்த நாணயங்களை ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு அதை கல்லாவில் உபயோகப்படுத்தாமல் வைக்கணும். அதை எடுத்து உபயோகப்படுத்திடக்கூடாது. அது கல்லா பெட்டியில் இருக்கும் வரை கட்டாயமாக வியாபாரம் செழிக்கும். காரணம், இந்த பொருள் எல்லாம் காசாக மாற வேண்டும் என்பதுதான வியாபாரம். அதுதான் இதோடைய தாந்திரிகம். அப்போது அந்த பொருள் எல்லாம், அவர் வைத்திருக்கும் பொருள் எல்லாம் இது போல சமமான காசாக மாறும். இதையும் நம்ம பரீட்சை பண்ணி பார்த்து நிறைய இடத்துல வியாபாரம் செழித்திருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி ஆயுள் சார்ந்த பிரச்சனை, இப்போ நிறைய பேருக்கு இந்த மரண பயம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நமக்கு ஏதாவது ஆயிருமோ, நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்றது, இத மாதிரி சிந்தனையே தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். இந்த ஆயுள் சார்ந்த கவலை இருக்கிறவங்க, அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறவங்க என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வராம இருக்கும்? 2 விதமான பரிகாரம் இருக்கு. ஒன்று, வேளச்சேரி தண்டீஸ்வரம் என்ற ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் வழிபாடு செய்தாலும், அல்லது ஸ்ரீவாஞ்சியம் என்ற
இடம் இருக்கிறது. அங்கே யமனுக்கே தனி சன்னதியே இருக்குது, வேற எங்கேயும் இருக்காது. அந்த இடத்துக்கு சென்று வழிபாடு செய்தாலும் கட்டாயமாக ஆயுள் சார்ந்த பயம் வராது. இதுக்கு என்னன்னா, மித்ருஞ்சய யாகம்னு ஒன்று இருக்குது. ஜபம் யாகம் எல்லாம் அப்படி செய்யும்போது அந்த வாழ்க்கைக்கான அந்த ஆயுள் பயம் அது சென்று விடும். எந்த கிழமையில வழிபடணும் சார்? நான் திங்கக்கிழமை. ஏன்னா பொதுவாகவே சிவனுக்கு மிக மிக உகந்த கிழமை வந்து திங்கக்கிழமை தான், சோமவாரம். அவர் வந்து பிறை சூடினவர் தான் அவர், அதனால சோமவாரம் தான் பெஸ்ட். ஓகே. இந்த செய்வினை சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிறைய பேர் பயம் இருக்கும் சார். நமக்கு யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா, நோய் சார்ந்த தொந்தரவு, தொழில் சார்ந்த தொந்தரவு, இல்ல குடும்பத்துல வந்து கணவன் மனைவி பிரச்சனை, ஸோ இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்போது நமக்கு யாராவது செய்வினை வச்சுட்டாங்களோன்ற சந்தேகம் பல பேருக்கும் இருக்கும். இந்த செய்வினை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதுல இருந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கு? பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள்லையும் ராகுகால நேரத்தில் குங்குல்யம், வெண்கடுகு என்ற 2 பொருள் இருக்குது. இது வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். இதை சாம்பிராணியோடு சேர்த்து போடும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது வரக்கூடிய எதிர்மறை தாக்கம் எல்லாம் போயிடும். எதிர்மறை தாக்கங்கள் போய்விடும். அல்லது குதிரையுடைய லாடம், உபயோகப்படுத்தின லாடம், அதை வாயிற்படி வெளிப்புறம் வாயிற்படியில் வைக்கும் போதும் செய்வினை பிரச்சனைகள் உள்ளேயே வர முடியாது, அந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாது, அந்த வீட்டில் உள்ள நபர்களையே தாக்க முடியாது. இதெல்லாம் வந்து செய்வினைக்கான ஒரு பரிகாரம். நிச்சயமா. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து எங்களுடைய நேயர்களுக்காக என்ன மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் இருக்கு, அது ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.